Hello children, இன்னைக்கு exercise 3.18ல sum number 6 பார்க்க போறோம். Find x and y if x into அப்படினு சொல்லி ஒரு 2 by 1 matrix கொடுத்திருக்காங்க plus y into அப்படினு சொல்லி இன்னொரு 2 by 1 matrix கொடுத்துட்டு equal to அப்படினு சொல்லி இன்னொரு 2 by 1 matrix கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இத எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினா first எப்பவுமே வந்து நம்ம multiplication தான் சால்வ் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணப் போறோம். So x into 4 minus 3 plus y into minus 2 3 is equal to 4 6 அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மேட்ரிக்ஸையும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மோ ஒரு வேரியபிளையும் மல்டிப்ளை பண்றது எப்படினா இந்த வேரியபிளை வந்து உள்ள இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ண போறோம். சோ இது எப்படினா 4x இங்க வந்து minus 3x plus இப்போ இங்கேயும் இத மல்டிப்ளை பண்ணிடலாம். சோ y into minus 2 y into 3. So minus 2y இங்க வந்து 3y is equal to இந்த 2 by 1 matrix அப்படியே எழுதிக்கிறோம். Okay. இப்போ அடுத்து என்ன பண்ணனும் அப்படினா இந்த அடிஷனையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸஸையும் ஈக்குவேட் பண்ண முடியும். ஈக்குவேட் பண்ணி நம்ம xy கண்டுபிடிக்க போறோம். சோ இப்போ இத எப்படி ஆட் பண்ணனும் அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆட் பண்ணனும். இந்த செகண்ட் டேர்ம் கூட ஓகே இது செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா? சோ இந்த டேர்மையும் ஆட் பண்ண போறோம். சோ 4x minus 2y இங்க வந்து minus 3x plus 3y. சோ இப்போ இது வந்து ஒரு 2 by 1 மேட்ரிக்ஸா கிடைச்சிருச்சு. 2 ரோஸ்ல இருக்கு 1 காலம்ல இருக்கு இல்லையா? சோ இங்கேயும் வந்து நமக்கு 2 by 1 மேட்ரிக்ஸ் தான். சோ ஒரே ஃபார்மட்ல இருக்கிற மேட்ரிக்ஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்ததுனா இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் இது ஈக்குவல், இந்த டேர்முக்கு இது ஈக்குவல்ன்ற மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணி அத ரெண்டு ஈக்குவேஷனா நம்ம கன்வர்ட் பண்ணிடலாம். ஓகே சோ இது எப்படினா 4x minus 2y is equal to 4 minus 3x plus 3y is equal to 6. சோ இந்த ஈக்குவேஷன் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். சோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த டேர்முக்கு ஈக்குவல், இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் ஈக்குவல்ன்ற மாதிரி நம்ம கன்வர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு xy யோட வேல்யூ கிடைச்சிரும். இது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எல்லாமே 2 ஓட மல்டிபிள்ஸா இருக்கு இல்லையா? சோ இத வந்து 2 ஆல டிவைட் பண்ணிடலாம். சோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை 2 என்ன கிடைக்கும் அப்படினா இத 2 ஆல டிவைட் பண்ணும்போது 2x மைனஸ் இத 2 ஆல டிவைட் பண்ணும்போது y ன்னு கிடைச்சிரும். இத 2 ஆல டிவைட் பண்ணும்போது 2 ஆயிடும். சோ இந்த ஈக்குவேஷனை நம்ம 2 ஆல டிவைட் பண்ணோம்னா இதுல இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நம்ம 2 ஆல டிவைட் பண்றோம்னு அர்த்தம். அடுத்து இது எல்லாமே வந்து 3 ஓட மல்டிபிள்ஸா இருக்கு இல்லையா? சோ இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 ஆல டிவைட் பண்ண போறோம். சோ -x + y is equal to 2. ஓகே இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு xy யோட வேல்யூ கிடைச்சிரும். சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 3, இது ஈக்குவேஷன் நம்பர் 4 ன்னு எடுத்துக்கலாம். சோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு y வந்து எலிமினேட் ஆயிரும் இல்லையா? -y + y வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இத சால்வ் பண்ணும்போது 2x - x வந்து x is equal to 4 ன்னு ஆயிடுது. So x ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. Substituting the value of x in equation 3 y கண்டுபிடிச்சிடலாம். So இப்போ x is equal to 4 நமக்கு கிடைச்சாச்சு. இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா so 2 into x க்கு பதிலா 4 போடும்போது -y equal to 2 ன்னு கிடைக்குது. So 8 minus y equal to 2. So minus y is equal to 2. இந்த plus 8 இந்த பக்கம் வரும்போது minus 8 ஆ மாறுது. So minus y is equal to 2 minus 8. So இது ரெண்டும் வேற வேற சிம்பல் இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பல் போடும்போது கிரேட்டர் நம்பர் சிம்பல் மைனஸ் போட்டுக்கலாம். 8 minus 2 வந்து 6. So இங்க வந்து equal to பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ல இருக்க மைனஸ் வந்து கேன்சல் ஆயிடும். So y is equal to 6 ன்ற ஆன்சர் கிடைச்சாச்சு. x is equal to 4. So ரெண்டு வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. That's all. Thanks for watching children.